அனைவருக்கும் வணக்கம். தமிழர்களாகிய இன்னைக்கு மக்களாகிய நம்ம எல்லோருக்கும் ஒரு நல்ல செய்தியை விசாரணை நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் இந்த பொன்முடி ஐயாவிற்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் ரூபாய் பணம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க வீட்டம்மாவுக்கு சேர்த்து அந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். இந்த வழக்குகளை நீதிமன்றம் எப்போதோ அவங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கு. விடுதலை கொடுத்ததை மீண்டும் ஐயா ஆனந்த் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் அவருடைய இந்த மாதிரியெல்லாம் நீதி செயல்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மீண்டும் இது விசாரிக்கப்பட்டு இந்த தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய மனைவி உடனடியாக வருமான வரியை கட்டுவதை போலியா கணக்கு காட்டி வருமான வரி காட்டியிருக்காங்க. இந்த வருமானத்திற்கான இவங்க அதிகமாக சொத்து சேர்த்ததற்கான நியாயமான காரணங்கள் இல்லை, அதுதான் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இல்லாமல் நீதிமன்றங்கள் 1000 யோசிக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் தமிழ்நாடு மக்களாகிய நமக்கே தெரிந்திருக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விழுப்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்திருக்கும். பொன்முடி ஐயா பதவிக்கு வருவதற்கு முன்னால் அந்த குடும்பம் எப்படி இருந்திருக்கு, பதவிக்கு வந்த பிறகு அவர்கள் அடித்த கொள்ளை என்ன, எவ்வளவு கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருப்பாங்க. இந்த வழக்கில் கிடைத்த கூட நீதியெல்லாம் கூட 3 ஆண்டு சிறை தண்டனை என்பதெல்லாம் கூட ஒரு பெரிய தண்டனையாக நான் கருதலை. நியாயமான ஜெயச்சந்திரன் போன்ற ஐயா நீதிபதி போன்றவர்கள், ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நியாயமான நீதிபதிகள் நீதி கொடுத்திருந்தால் இவர்கள் எல்லோரும் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்று வெளியில் வந்த அளவிற்கு இவர்கள் எல்லாம் குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் மட்டும் கிடையாது, குற்றம் செய்தவர்கள். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர்கள் எல்லோரும் தமிழ்நாடை கூறு போட்டு மாவட்டமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு விற்பனை இடமா இப்படி ஒரு ஆவின் பால் பூத்து போட்டு நடத்துற மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டை கூறு போட்டு ஒவ்வொரு மாவட்டத்தையும் பிரிச்சு வச்சு கொள்ளையடிப்பதை வேலையாக செஞ்சிருந்தாங்க. கல்வியாக இருக்கட்டும், நில தொழிலாக இருக்கட்டும், மணல் திருட்டாக இருக்கட்டும், கனிம வளம் திருடுவதாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பெரிய தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், அவங்க பொன்முடி ஐயாவுடைய மனைவி கூட பைக் வியாபாரம் பண்றாங்க, அது மாதிரி கார்பரேட் கம்பெனியில் வரக்கூடிய பெரிய தொழில்களை எடுத்து நடத்துவதாக இருக்கட்டும், இவர்கள் ஒரு 30-40 பேர் சேர்ந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இதுவரை கொள்ளையடிச்சு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லோருக்கும் தமிழ்நாடு மக்களாகிய நமக்கு தெரியும். இப்ப இவங்க மேல இப்போ செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்திருக்கிறார். இவர் பொன்முடி ஐயா அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேறிட்டாரு. இவருக்கு ஒரு 30 நாள் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல வேணா போய் உங்களுடைய வாதத்தை தொடர்றதுக்கான வேலையை செய்யுங்களே, அங்கேயும் போய் ஜட்ஜ்மெண்ட் வாங்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் 3 ஆண்டுகளுக்கு மேலாக 5 ஆண்டுகள் கூட இருக்கலாம். அதுதான் அதுக்கான நியாயமான ஆதாரங்களோடு இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப தமிழ்நாடு மக்கள் இதை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப இருக்கக்கூடிய நம்ம தமிழக முதல்வர் கூட என்ன பேட்டி கொடுப்பார்னா, இது மத்திய அரசுடைய சதி என்பார், நீதிபதியை சங்கி என்பார்கள். தமிழ்நாட்டில் நியாயமாக நேர்மையாக இருப்பவர்கள் எல்லோருக்கும் சங்கி என்கிற ஒரு பட்டம் இருக்கிறது. இது எல்லாமே இருக்கலாம். ஆனால் தமிழ்நாடு மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வழக்கை தொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி கிடையாது, இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. இந்த வழக்கை தொடுத்தது திராவிட கட்சிகளை சார்ந்த அதிமுக கொடுத்திருக்கு. அதற்கான நீதிபதிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்துறையை கையில் வைத்திருப்பவர்கள் தமிழ்நாடு அரசு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி தகுந்த ஆதாரத்தோடு இவருக்கு ஒரு தீர்ப்பளிக்க காரணமாக இருந்த தமிழக முதல்வருக்கு நம்ம சேர்த்து நன்றி தெரிவிச்சுக்கணும். இதுல என்ன, இது ஒரு கொண்டாட்டமான இந்த வெற்றியை யார் பெரிதாக கொண்டாடுகிறார் என்றால், எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் கொண்டாடுவதை காட்டிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பல ஆண்டுகளாக கொடி பிடிச்சிக்கிட்டு அப்பனுக்கு அடுத்து மகனுக்குன்னு விழுப்புரத்துல தெருவா சொகத்தை வித்து சிறைக்கு போய் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், மிசா எதிர்ப்பு போராட்டம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு போராட்டம்லாம் பண்ணி சோர்ந்து கடங்காரனாகி மறைந்து போன திமுகவுடைய பழைய நிர்வாகிகளுக்குத்தான் இந்த கொடுக்கப்பட்டிருக்க நீதி ஒரு நியாயமான நீதியாக அவர்களுக்குத்தான் இது கொண்டு போய் சேர வேண்டும். இதை யாருக்கு இன்னும் மகிழ்ச்சி கொடுக்கிறது என்றால், கோபாலபுரத்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு. ஏன்னா இந்த சீனியர் காரியகர்த்தாக்களை எல்லாம் வச்சுக்கிட்டு, துரைமுருகன் ஐயா, ஏவா வேலு போன்ற ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களால இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில தன்னுடைய மகனுக்கு பட்டாபிஷேகம் செலுத்த முடியாது. அப்ப புதியவர்கள் வரணும், அவங்க நினைக்கக்கூடிய இளைஞர்கள் வரணும்னா மூத்தவங்க எல்லாம் காலியாகணும். அவர்கள் எண்ணங்களும் இதுல ஈடேறி இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் கொடுக்க தெரிந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பொன்முடி ஐயாவிற்கு இலாக்கா இல்லாத அமைச்சர் கொடுக்கக்கூடிய சட்டம் இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். கொடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் மாட்டார். ஏனால் அவர் கொள்ளையடித்ததில் முழு பங்கு கொடுத்திருக்கிறார், இவர் கொஞ்சோண்டு பங்கு கொடுத்திருப்பார். அதுதான் காரணமாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய 35 அமைச்சர்களில் 11 பேர் ஊழல் குற்ற வழக்கில் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்காக காத்திருக்கிறவங்க. இதுக்கெல்லாம் காரணமாக கூட ஏதோ பிஜேபி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட நீங்க எடுத்துக்க கூடாது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரியசாமி ஐயா மீது பாத்தீங்கன்னா வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கிற காலத்துல கலைஞர் ஐயாவுடைய பாதுகாவலருக்கு வீடெல்லாம் கொடுத்த வழக்கு ஒண்ணு
நீதிமன்றத்தில் இவங்களா தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்புறம் ஐயா துரைமுருகன் ஐயா மேல இருக்கக்கூடிய மணல் கொள்ளை வழக்கு, அதுவும் 60,000 கோடி 50,000 கோடின்னு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறைக்கு மதிப்பு மிக்க ஒரு மத்திய அரசுக்கான வழக்கு ஐயா துரைமுருகன் ஐயாவிற்கு காத்திருக்குது. அதற்கடுத்து ஐயா ஆர் ராசா ஐயாவிற்கு எப்போதுமே 2G அதற்கான முடிவுகள் இன்னும் கூடிய விரைவில் வந்துடும். அப்புறம் ஐயா தயாநிதி மாறன் ஐயா அவர்கள் வந்து BSNL அதில் இருக்கக்கூடிய வழக்கு அவருக்கு தனியாக காத்திருக்குது. அப்புறம் நேரு ஐயா மேல இருக்கக்கூடிய நில அபகரிப்பு புகாராக இருக்கட்டும், ஐயா பொங்கலூர் பழனிசாமின்னு ஒரு முன்னாள் அமைச்சர் இருந்தார், அவர் மேல இருக்கக்கூடிய அவர் கால்நடைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் ஏதோ சில கோடிகள் சேர்த்ததாக சொத்து குவிப்பு வழக்கு அவர் குடும்பத்தார் மேல இருக்குது. அதுக்கடுத்து ஐயா KK சார் அவர் வந்து பாத்தீங்கன்னா கருணாநிதி ஐயாவுடைய அமைச்சரவையில் வருமான வரித்துறை அமைச்சராக இருக்கும்போது ஒரு 44 லட்சம் ரூபாய்க்கு மேல கூடுதலாக சொத்து சேர்த்தாருன்னு அவர் மேலையும் அவர் குடும்பத்தின் மீதையும் ஒரு வழக்கு இருக்கிறது. அப்புறம் ஐயா தங்கம் தென்னரசு ஐயா மேலையும் நம்ம நியாயமான நிதியமைச்சராக இருக்கிறாரே, அவர் மேல கூட 76 லட்சம் ரூபாய் லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் அவருடைய உதவியாளர் மீதும் அவர் மேலேயும் வழக்கு இருக்கிறது. அப்புறம் ஏவா வேலு மேல ஐயா மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. அனிதா ராதாகிருஷ்ணன் மேல ஐயா மேலேயும் வழக்கு இருக்கிறது. ஸ்டாலின் ஐயா மேலேயும் வழக்கு இருக்கிறது. ஜெகத்ரட்சகன் ஐயா மேல ED வழக்கு இருக்கிறது. இத்தனை வழக்குகள் எல்லாம் இதுவரை இவர்கள் இதற்கு முன்னால் ஆட்சியில் இருந்தபோது இருந்த வழக்குகள். தற்போது இந்த 2.5 ஆண்டுகள் இவர்கள் இப்ப ஐயா ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், இப்ப புதிதாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் ஐயாவாக இருக்கட்டும், அப்புறம் பால்வனைத்துறை அமைச்சராக இருந்த நாசர் ஐயாவாக இருக்கட்டும், இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய மனோ தங்கராஜாக இருக்கட்டும், இது மாதிரி கல்வித்துறையில் இருக்கக்கூடிய அன்பில் பொய்யாமொழியாக இருக்கட்டும், ஐயா உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்கள் எல்லோர் மீதும் வழக்குகள் இன்னும் அடுத்த கட்டத்தில் இப்பதான் ஆண்டு முடிச்சிருக்காங்க. அதற்கு பின்னால் வரும். தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து சிந்திக்க வேண்டும். தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 100 ரூபாயை களவு போனால் கொதிக்கக்கூடிய நாம், தன்னுடைய பிள்ளை ஒரு 10 ரூபாய் திருட்டு செஞ்சா அதை தடுக்கக்கூடிய நாம், திட்டக்கூடிய நாம், அடிக்கக்கூடிய நாம், இவ்வளவு திருட்டு குற்ற வழக்குகளிலும் இவ்வளவு கொள்ளையடிக்கக்கூடிய வழக்குகளிலும் இவ்வளவு நம்மளை சுரண்டி தின்ன இந்த தமிழக திமுகவின் மீது மட்டும் கரிசனம் காட்டி எதற்காக நாம் வாக்களித்தோம்? நல்லா சிந்திச்சு பாருங்க. இவங்கெல்லாம் ஊழல் செஞ்சாங்க, இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னா, நமக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு, அவங்க ஏதோ அரசாங்க காசை திருடிட்டாங்க அப்படின்னு நம்ம கடந்து போகலாமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் துவங்கி வச்சிருக்கிறது தான் தனியார் கல்வி நிலையங்கள். இந்த தனியார் கல்வி நிலையங்கள் எல்லோரும் இந்த அமைச்சர்கள் கையில் இருக்கிறதுனாலதான் அரசாங்க பள்ளிக்கூடம் ஒழுங்கா நடக்கல. அதனாலதான் LKG படிக்கிறதுக்கு கூட 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கடன் வாங்கி ஃபீஸ் கட்டக்கூடிய நிலையில நாம இருக்கிறோம். அப்புறம் நமக்கு ஜுரம் வந்தா கூட கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு ஏழைக்கு ஜுரம் வந்தா கூட செத்து போயிடுறான். தனியார் மருத்துவமனை இன்னைக்கு இந்த அளவுக்கு பெருகி இருக்குன்னா ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களுடைய பங்கு இருக்கிறது. அப்ப அவனுக்கு தனியார் மருத்துவமனை உங்க மாவட்டத்தில் பெருசா இருந்துச்சுன்னா அவன் எப்படி மருத்துவக் கல்லூரி ஒழுங்கா நடத்துவான்? அவன் எப்படி அரசாங்க மெடிக்கல் ஒழுங்கா நடத்துவான்? நடத்த மாட்டான். அப்ப சாதாரண நோய்க்கு கூட இன்னைக்கு மருத்துவத்துக்கு கொண்டு போய் காசளிக்கக்கூடிய நிலை ஏற்படுதுன்னா அதுக்கு இந்த ஊழல் குற்றங்கள் காரணம். லேண்ட் வேல்யூ ஒரு 500 ரூபாய் போகக்கூடாத சதுரடி இடம் இன்னைக்கு 1000 ரூபாய் போயிருக்கு. மணல் விலை ஏறி இருக்கு, கம்பி விலை ஏறி இருக்கு, உர விலை ஏறி இருக்கு, உங்கள் வாழ்வாதாரத்தில் எல்லாமே ஏறி இருக்கு. இதுக்கான காரணம் யார் நினைக்கிறீங்க? இந்த ஊழல் வழக்குகளில் ஈடுபட்டவர்கள். தமிழ்நாடு மக்கள் இந்த தீர்ப்பை கொண்டாட வேண்டும். மக்கள் நினைக்கணும், இந்த மாதிரி தீர்ப்பு வந்திருக்கு, இந்த மாதிரி நீதிபதிகளை நாம் வணங்க வேண்டும். நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நேர்மையாக நடந்துவிட்டால் இது போன்ற அயோக்கிய அரசியல்வாதிகள் தமிழக அரசியலில் இருக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் என்பது சில 1000 கோடிகள் கிடையாது, பல லட்சம் கோடி ரூபாயை இவர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். இவங்க எல்லா குடும்பத்திலையும் வெறும் ஒரு 100-150 குடும்பங்கள் சேர்ந்து தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வளத்தையும் அள்ளி திருடி வச்சிருக்கு. ஆனா 8 கோடி பேர் மக்கள் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு சிஞ்சா தட்டுறதுக்கு சினிமா உலகம், இவங்க நல்லவங்கன்னு சொல்றதுக்கு காசு கொடுத்து பேசக்கூடிய ஊடகவியலாளர்கள். நான் தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்காரங்களை சொல்லிட்டேன், கிடைக்கிற 200 ரூபாய்க்கு மேல கூவாதீங்க. இந்த 200 ரூபாய்க்கு நேர்மையா இருப்பதாக நினைத்து கொண்டு நீங்கள் பிறந்ததுக்கே நேர்மை இல்லாத வேலையை செய்யாதீங்க. இந்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உண்மையை வெளிப்படுத்துங்கள் மக்களுக்கு. இதுல நியாயம் கற்பிக்காது. அப்புறம் வழக்கம் போல இது மத்திய அரசு, மோடி ஐயா அரசு மீது பழிவாங்கும் நடவடிக்கை, நாளை காலை ஆர்ப்பாட்டம், நாளை மறுநாள் காலை ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு இந்த முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் அப்பாவி தொண்டர்களுடைய வாழ்க்கையை வீணடிப்பாங்க. தயவு செய்து திமுக தொண்டர்களே, இந்த கொள்ளைக்காரர்கள் எல்லாம் உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய வியர்வையையும் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் சுரண்டி சொத்து சேர்த்தவர்கள் என்பதை மறக்காதீர்கள். நீங்கள் கொள்கைக்காக கட்சியில் சேர்ந்தீர்கள். இவர்கள் எல்லோரும் கொள்ளையடித்து உங்கள் கொள்கையும் பலி கொடுத்தார்கள், தமிழகத்தையும் பலி கொடுத்தார்கள், உங்கள் எதிர்காலத்தையும் பதில் கொடுத்தார்கள். இனி திமுக தொண்டனாக இருப்பதற்கு தயவு செய்து சொல்றேன், இந்த கொள்ளைக்காரர்கள் பின்னாடி நிக்காதீங்க. நேர்மையான பாரதிய ஜனதா கட்சி அரசின் மீது நம்பிக்கை வையுங்கள். நாளைய ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சி. நாளைய முதல்வர் அண்ணாமலை இருப்பாரு. இன்னும் இந்த வழக்குகள் தொடரும். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு பின்னால் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சிறையில் இருக்க போவது உறுதி. நன்றி, வணக்கம்.